நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாகவே இருக்கலாங்க. ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பூஜா இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. இன்னும் ஒரு வாரத்தில் எங்கள் மாமா அவரோட பையனுக்கு பூஜாவை கண்ணாலம் பண்ணி வைக்க போகிறாரு. கங்க்ராச்சுலேஷன். இந்து திருமண சட்டப்படி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷனுடைய சொத்துல பாதி சொத்து பொண்டாட்டிக்கு சேர்ந்துரும். இந்த கல்யாணம் முடிஞ்சதும் பூஜாவுக்கு சேர வேண்டிய சொத்தை வாங்கி நாங்க கடன் அடைச்சிட போறோம். என்ன சொல்றாரு? ஆமாங்க பெரியய்யா, சட்டம் அப்படிதான் சொல்லுது. எங்கள் மாமாவோட தலையெழுத்து அப்படி இருந்தா சட்டம் என்ன செய்யும்? இப்படி வாங்க. அது சும்மா வெறும் பேச்சுவார்த்தை தான் நடக்குது. கண்ணாலும் இன்னும் நிச்சயமாகல. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. பொண்ணு தங்க வைக்கிற மாதிரி இருக்கா. நாங்க கணக்க முடிக்கணும், நீங்க கல்யாணத்தை முடிக்க வரட்டுமா? மறுபடியும் வருவோம். இங்க என்னம்மா நடக்குது? இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுதான் சின்னவன் சுழுவா கலண்டுக்கிட்டானா? திருட்டு தடியும் நச்சவன் விடக்கூடாது. அம்மணி, நீ கொஞ்சம் உள்ற போமா. அட போங்கறல்ல. கண்ணாலத்துக்கு கடனை சீக்கிரமா கொண்டு வந்திருக்கு. ஏகா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவ்வளவு பெரிய சம்பந்தத்தை எனக்கு பேசாம அந்த தடியனுக்கு பேசி முடிச்சிருக்கா? எங்க மாமா மேல எந்த தப்பும் இல்லைங்க. நீங்க தான் அம்மனி எப்படியா உங்க மருமகளை வைக்கணும்னு உங்க பிரதர் கூட அப்படி போட்டீங்க. அதனால தான் எங்க மாமா டெக்னிக்கலா திருப்பி போட்டாரு. இப்ப நான் தலையில துண்டை போட்டுக்கிட்டு நடுத்தெருவில் உட்கார வேண்டிய நிலைமை வந்துடும் போல இருக்கேடா. ஏகா, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. அந்த வாஷிங்டன் வெற்றிவேல் சம்பந்தத்தை எனக்கே பேசி முடிக்கணும். அது எப்படிங்க ஐயா? ஏற்கனவே சின்னவருக்கு பேசி ஓகே பண்ணியாச்சு. ஆமா, இப்போ என்ன? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. மறுபடியுமா? நம்ம ஏன் அந்த வாஷிங்டன் வெற்றிவேலோட தம்பியை இந்த குடும்பத்தோட சம்மந்தம் பேசி முடிக்கூடாது? தம்பியா? அது யாரு? வாஷிங்டன் வெற்றிவேலுக்கு சிக்காகோ சக்திவேல்னு ஒரு தம்பி இருக்கிறதா நீதானடா சொன்ன? நானடா சொன்னேன். ஆமாடா. ஆமா, நான் தான் சொன்னேன். இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? அந்த சக்திவேல் மவனுக்கு என்ற மவனை பேசி முடிச்சிரு. சூப்பர். என் மாமா என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. அப்படியா? ஏகா ஏகா ஐயா, ஏகா ஏகா, உன்கிட்ட இம்புட்டு பவர் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லடா. நானும் நினைக்கவே இல்லையா. என்ன அப்படி அதையும் சொல்லுங்க. எத? அதான் மாமா, அந்த கண்டிஷன் மேட்ரு அப்புறம் சொல்லுன்னு சொல்லக்கூடாதுல்ல. கரெக்ட். பெரியய்யா, அவங்களோட சம்பந்தம் வச்சுக்கணும்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இவங்களை பார்த்து தம்பி மனசுல ஒண்ணும் வச்சுக்காதடா. வா. இல்ல, வாஷிங்டன் வெற்றிவேலுக்கு ஒரு தம்பி இருக்கிறதா சொன்னேன். அவர் பேரு சிகாகோ சக்திவேல்னு சொன்னதா எனக்கு ஞாபகமே இல்லையடா. சார் என்ன சார், நீங்க சொல்லாம எப்படி பெரிய அந்த பேர் தெரியும்? கரெக்ட். அப்போ அந்த கேரக்டரும் கண்டிப்பா நிஜமா வருங்கிறியா? கண்டிப்பா வரும் சார். சார், உங்களுக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை விட எனக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு சார். ஒன்னே ஒன்னு சொல்றேன் சார். ஒரு சந்திரன், ஒரு அந்நியன், ஒரு எந்திரன், ஒரே ஒரு எமோஷனல் ஏகாம சார். Fooling you, no. Schooling you, yes. Here we go, damn. Push the tempo. Where my hoes at? Here we go, boom, up to your grill. Come on. வணக்கம் சின்னமுத்து. அண்ணா, வாஷிங்டன் வெற்றிவேலு. வணக்கம். வணக்கம். எங்க அண்ணா பெரியமுத்து. எங்க எல்லாத்துக்கும் கடவுளாட்டம். ஓ, ஐ அம் சோ சாரி. He is my younger brother, Chicago Saktivel. வணக்கம். என்னங்க, இவரு இமோஷனல் ஏகாம்பரம் தானே? ஆமா, நம்ம ஏகாம்பரம் சார் தான். மறந்துட்டியா? கொஞ்சம் இழைச்சிட்டாருல. ஏயா இழைச்சிட்டாரு. என்ன ஏகா சார், எப்படி இருக்குங்க? சக்தி சக்தி சக்தி. ஐ எம் ஃபைன்.
உடனே ஒட்டி உறவாடுவியே. கொஞ்சம் தள்ளி நில்லுடா. நீங்க வாங்க, நீங்க வாங்க, வாங்க, வாங்க. நீ இரு. வாங்க, வாங்க. பயணம்லாம் நல்லா இருந்ததுங்க. இப்பதான் எனக்கு மனசெல்லாம் நிறைஞ்சிருக்குது. எனக்கு நானுங்கண்ணா கணக்கே இல்லாத அளவுக்கு சுத்திருக்கிற 2 மருமகளுங்க நம்மளுக்கு வர போறாங்கல்ல. ஏய், இதுல என்னடா இருக்கு தம்பி? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நமக்கு மனுஷங்க தானே முக்கியம். வெல் செட் சம்பந்தி. இதுக்காகத்தான் கலாச்சார பெருமையுள்ள உங்க குடும்பத்துல சம்பந்தம் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். am I correct darling? அது யா யா. சும்மா இருக்க நேரத்துல வீட்ல என்ன பண்ணுவீங்க? துணி துவைப்பேன், பாத்திரம் கழுவேன், பாத்திரம் தேய்ப்பேன், ஊடு பெருக்குவேன், கூலி போடுவேன், அப்புறம் மறுபடியும் சாயங்காலம் துணி துவைப்பேன், பாத்திரம் கழுவேன், பாத்திரம் தேய்ப்பேன். அமெரிக்கால எல்லாம் அப்படிதான் சம்பந்தி. என்னதான் கோடி கோடியா பணம் இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும். அமெரிக்கா அதானே நம்ம கலாச்சாரம். கூடியும் கலாச்சாரமும் சேருதுங்கண்ணோ. மவனி இப்ப கால் எடுக்கல, 2 ஒழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவேன். சாப்பிடா. ஐயா சரியான பஜாரியா இருப்ப போல இருக்கு. ஃபாரின்ல படிச்சுட்டு வந்தது பஜாரியா தான் இருக்கும். கண்டுக்காது. கோடி பணம் வருது இல்ல. அந்த பச்சை எடுத்து கொடுமா, அங்கதான் இருக்கு பாரு. வாங்க மிஸ்டர் ஏகாம்பரம். Yes. கரெக்டா சாப்பிடுற நேரத்துல காணாம போயிட்டீங்களே, வந்து சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. டேய் ஏகா, நீ அங்கே நில்லு. சம்பந்தி இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசு ஆகாதுங்க. இப்படி இருந்தா எல்லாரும் நம்மள ஏமாத்தி போடுவாங்க. மாடுனா புறவடையில தான் இருக்கணும், நாய்னா வாசப்படியில தான் இருக்கணும். அத வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் நமக்கு மறுவாத. அப்படி இல்ல சம்பந்தி. இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம இவ்வளவு கலகலப்பா இருக்கோம்னா அதுக்கு காரணம் நம்ம ஏகாவோட நல்ல மனசு தானே. அதுக்காக செருப்பு எடுத்து தலையில வச்சுக்க முடியுங்களா? ஏகா, நாங்க சாப்பிடுறதுக்கு அப்புறம் மிச்ச மீதி இருக்கும், அதை எடுத்துட்டு போய் வெளியில வச்சு சாப்பிட. பார்த்தா போதும். பாத்தியாடா, ஒரு கிரியேட்டருங்கிற மரியாதை கூட இல்லாம என்னை எப்படி மாத்தி மாத்தி இன்சல்ட் பண்றாங்கன்னு. விடுங்க சார், இதுக்கெல்லாம் காலம் பதில் சொல். கிரியேட்டர்ஸ் கோவப்படக்கூடாது. கிரியேட்டர்ஸ் மனுஷங்க தானடா, எங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்குதுல்ல. சார் வேணாம் சார், நீங்கள் இன்னொரு அவதாரம் எடுத்தா இந்த உலகம் தாங்காது சார். ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். சம்பந்தி நல்லா சாப்பிடுங்க. சரி மது, வணக்கம். ஹாய் ரிஷி குமார். யூ ஹலோ வெற்றிவேல், how are you? ஃபைன் ஃபைன். என்ன சம்பந்தி, இவரை முன்னாடி உங்களுக்கு தெரியுங்களா? மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரம் சைல்ட்ஹுட். எங்க பேங்க் அக்கவுண்ட் ஹோல்டர்லயே முக்கியமான ஃபேமிலி இந்த ஃபேமிலி தான். ஓகே. பாத்தீங்களாண்ணா, யாரோ சொன்ன மாதிரி இந்த உலகம் ரொம்ப சின்னது. யாரோ சொல்லலைங்க, எங்கள் மாமா தான் சொன்னார். நான் எப்படா சொன்னேன்? எனக்கு ஞாபகமே இல்லையே. எனக்கு ஞாபகம் இருக்கு மாமா. அது எப்படா நான் சொன்னது எனக்கு ஞாபகத்துல இல்ல, உனக்கு மட்டும் எப்படா ஞாபகத்துல இருக்குது? ஏகா, இங்க ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசிட்டு இருக்கோம், நீங்க என்னடா பண்ற? போ போடுங்க. இந்த முட்டா பீஸும் முரட்டு பீஸும் என்னை எப்படிலாம் இன்சல்ட் பண்ணுது பாத்தியா? என் பவர் எனக்கு இமெயில் பண்ணுதுப்பா, இவங்க 2 பேரையும் அழிக்க சொல்லி. ஐயோ சார், அதை அப்படியே டெலீட் பண்ணுங்க. நீங்கள் வெளியே வெயிட் பண்ணால் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? நீங்க வாங்க ஆபீசர், வாங்க வாங்க, உட்கார்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. பூஜா, ஹாய். how are you? ஐ அம் ஃபைன் அங்கிள். வேணும்ங்கறத கேளுங்க. ஆமா ரிஷி சார், நீங்க எப்படி இங்க? நான் ஒரு முக்கியமான வேலையா வந்தேன். ஆமா, நீங்க இங்க எங்க பொண்ணுங்களுக்கு இவங்க பசங்களை சம்பந்தம் பேசி முடிக்கலாம்னு வந்தோம். என்ன பெரிய அவர் சொல்றது உண்மையா? அதான் சொல்றாங்கல்ல. டேய் சாம்பார் ஊத்து. அப்போ உங்க தங்கச்சி பொண்ணு உங்க பையனுக்கு கட்டி கொடுக்கலையா? தங்கச்சி தங்கச்சி பொண்ணா? அது யாரு? என்ன என்ன வெற்றிவேல், அதான் வாஷிங்டன்ல பெரிய பிசினஸ் மேக்னட்டா இருந்தாருல்ல மிஸ்டர் பத்மநாபன். பத்மநாபன்டா. பத்மநாபன். ஓ யா 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 யா, ஐ நோ ஹிம் வெரி வெல். அந்த பத்மநாபன் ஒரு ஆக்சிடென்ட்ல போயிட்டார்ல. அந்த பத்மநாபனுடைய பொண்ணு தான் இந்த பூஜா, இவங்க தங்கச்சி பொண்ணு. வாட்? பூஜா? திஸ் பூஜா? திஸ் பூஜா தங்கச்சி? ஆமா, இந்த பொண்ணு தான் இவ்வளவு லட்சணமா இருக்குதே. அப்படி இருக்கும்போது எதுக்காக வேற இடத்துல சம்பந்தம் பாக்குறீங்க? அது சொந்தத்தில் கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதான். ஆமா ஆமா, குறைகிற வந்துடும் இல்லைங்கண்ணா. ஆமா ஆமா, அதுக்கு தான். குட், யூ ஆர் ரியலி a sensible person. அதுக்காக கல்யாண வயசுல ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு உங்க பசங்களுக்கு மட்டும் கல்யாணம் பண்றது அவ்வளவு நல்லது இல்லைங்க. எதுக்கு பேங்க்? எங்க வீட்ல இருக்கிற பொண்ணுக்கு எப்ப என்ன பண்ணணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். டியர் சம்பந்திங்களா,
நீங்க 2 பேரும் எதுவும் நினைச்சுக்கலன்னா நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லவா? நாங்க ஒண்ணும் நினைக்க மாட்டோம் சம்பந்தி, நீங்க சொல்லுங்க. தாய் தகப்பன் இல்லாத பொண்ணை உங்க வீட்டுல வச்சுக்கிட்டு எங்க வீட்டு பொண்ணுங்களை உங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்புறது அவளுக்கு நல்லா இருக்காதுங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் நீங்க நினைக்க வேண்டாம். சம்பந்தி, முதல்ல உங்க மருமகளுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்க கல்யாணத்தை வச்சுக்குவோம்.